பலவீனங்களிலிருந்து விடுபட நாம் உரையாடும் முறைகளையும் நம் நடத்தை பாணியையும் சரிசெய்ய பயிற்சி அவசியம். உள்முக வலிமை அதற்கு உதவிடும். மனித பலவீனங்களை தன்னிடமிருந்து அகற்ற உண்மையிலேயே முயற்சி மேற்கொள்பவரால் அதனை செய்ய முடியாமல் இருக்க முடியாது. தங்களுக்கு தாங்களே உதவி செய்பவருக்கு கடவுள் உதவுவார் என்பது பழமொழி. வருடங்கள் கடந்தன. 12 முதல் 14 முறைகள் மட்டுமே எனக்கு லாலாஜி மகராஜ் அவர்களுடன் இருக்கும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவரை விட்டு நான் என்றும் விலகியிருந்ததாக உணர்ந்ததே இல்லை. நான் எப்போதும் என்னை அவருக்கு நெருக்கமாகவே கருதினேன். உண்மையில் அத்தகைய நெருக்கத்திற்கு நான் எப்போதும் பயந்தேன். என்னுடைய எந்த ஒரு செயலும் அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நினைத்தேன். இந்த எண்ணம் எனது தற்போதைய நிலையை வெளிப்படுத்த எனக்கு உதவியது. எது நிகழ்ந்தாலும் மாஸ்டருடன் நாம் எவ்வளவு நெருக்கமாக உணர்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஒவ்வொரு நொடியும் மாஸ்டர் நம்முடன் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ளும்போது இயல்பாகவே நமது எந்த செயலும் சரியானதாகவும் அவரது விருப்பத்திற்கு எதிரானது அல்ல என்பதையும் நாம் உறுதி செய்வோம். மேலும் அவருடைய கொள்கைகள் மற்றும் போதனைகளுக்கு எதிராக எதையும் நாம் செய்ய மாட்டோம். இதனால் அன்பர் நிச்சயமாக விடுதலை அடைவர். இருப்பினும் எதுவுமே இல்லாததை ஒருவித நம்பிக்கையை வைத்திருப்பது என்பது, ஏதேனும் பலவீனம் ஏற்பட்டால் உடனடியாக அந்த பலவீனத்தை என்னுடையது என நினைத்து நீங்கள் நிலைமையை சரி செய்துள்ளீர்கள் என்று கருதுங்கள். இந்த வழிமுறை எளிதானது. ஆனால் என் கவனத்தை உங்கள் திசையில் இழுப்பது என்பது உங்களை பொறுத்தது. உங்கள் மீது என் கவனத்தை தூண்டுவது உங்கள் அனைவரின் பொறுப்பாகும்.